அனைவருக்கும் வணக்கம். நான் அசோக்ராஜ். ஒரு காட்டு பகுதியில் 2 நண்பர்கள் அப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, அங்கே ஒரு மரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தேன்கூடு இருக்குது. அந்த தேன்கூட்டில் ஒரு 2 பேர் அந்த தேனை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ தேன்கூட்லேருந்து தேனை சேகரிச்சுட்டு இருக்காங்க. அதை பார்க்குற இந்த 2 நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ச்சே, எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த தேனி இதில் தேனை சேர்த்துருக்கும், இந்த தேன்கூடை கட்டியிருக்கும், ஈஸியாக அதை கலைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நண்பர்கள் 2 பேரும் பேசுகிறத அவங்க காதுபட கேட்டுடுறாங்க. கேட்டுட்டு அந்த தேனை சேகரிக்கிறவங்க, அந்த தேனை எடுக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக தேன் இதை பற்றி வருத்தப்படாது. ஏன் அப்படின்னா, அதுக்கு திருப்பி அந்த தேன் கூட கட்டுறதுக்கான, அந்த தேனை சேகரித்து வைக்கிறதுக்கான அந்த திறமை அதுக்கிட்ட இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக அது வருத்தப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதேமாரி தான் நம்மளுடைய லைஃப்லையும் பார்த்திங்க அப்படின்னா, நம்மள்ட்டேருந்து பார்த்திங்கன்னா நம்மள பணத்தை ஏமாற்றிருக்கலாம், இல்லை நம்ம அறிவை எடுத்திருக்கலாம். ஆனால் அந்த திறமை, அந்த பணம் சம்பாதிக்கிற திறமையும், ஸோ அந்த கல்வி, அந்த அறிவு உங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும், அந்த நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக இருந்தது அப்படின்னா, திருப்பி நீங்கள் அந்த பணத்தை சம்பாதிக்க முடியும். திருப்பி அந்த தேனீக்கள் மாதிரி திருப்பி ஒரு கூட்டை, நீங்கள் உங்கள்கிட்டேருந்து எடுக்கப்பட்ட கூட்டை நீங்கள் உங்களால் வடிவமைக்க முடியும் அப்படின்றதான் நான் சொல்ல வரேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.